மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கிறோம். எத்தனை விவசாயிகள் வந்து காலையில் 6 மணிக்கு வந்து உள்றதுக்கும் விதை வைக்கிறதுக்கும் இல்லை வந்து அறுவடை பண்ணுறதுக்கும் காலையில் 6 மணிக்கு கிளம்புனாங்கன்னா வரதுக்கு 9 மணி ஆகும். வீட்டில் யார் இருப்பா? அப்போ யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீட்டில் காலையில் 7 மணிக்கு கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும், விவசாயிகளாகட்டும், ஒரு மீனவர்களாகட்டும், ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோழர்களாகட்டும், எல்லாருமே வீட்டு காலையில் கிளம்புனா வரதுக்கு நைட் ஆகும். காலையில் பழைய சாதம் சாப்பிட்டுட்டு மதியானம் வந்து ஒரு பழைய சோதை கையில் எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வராங்க. இப்போதான் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன வருஷம் தான் முடிச்சாங்க. அதில் எல்லாமே தெளிவாக இப்போ வந்து இது என்னுடைய ஐடி, இது தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்கு. ஆனால் இன்னைக்கு செல்லுபடி ஆகாது. இன்னைக்கு இது வேலிடிட்டி கிடையாது. இதை முடிச்சுட்டாங்க. அப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது. அப்போ இந்த ஓட்டர் ஐடி கிடையிலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லை, அதனால ஆதார் செல்லுபடி ஆகாது, உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. அப்போ நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க.